ராணவ் அவரா இப்படி பேசினது, ஜாக்லின் அவங்கள இப்படி எல்லாம் பேசலாமா? பிரதீப் அவர் மாதிரி ரெட் கார்டு கொடுக்க போறாங்களா? என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி பேசினாரு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஏதாவது ஒரு சண்டை வம்புகள் இருக்கதாங்க செய்யும். ஒவ்வொரு சீசனும் அப்படிதாங்க போயிட்டு இருக்கு. என்னடா இந்த சீசன்ல இன்னுமே சண்டைய காணமே, எல்லாருமே ஒரே மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க, பிளான் பண்ணி வீட்டுக்குள்ள போய் விளையாடுற மாதிரி இருக்கு அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா கண்டென்ட்ல அவ்வளவு சுவாரஸ்யம் இல்ல. இந்த சீசனை அவ்வளவு பெரிய அளவுல யாருமே பேசலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். டிஆர்பியும் ரொம்பவே குறைவான அளவுல தான் இருக்கு. அந்த வகையில இந்த முறையோட விஜய் சேதுபதி அவர் விலக போறாரு. அடுத்த சீசன்ல இருந்து நம்ம கமல் சாரி திரும்பி வர போறாரு அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த வகையில நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இப்ப ராணவ் அவருக்கு ஒரு சில நாளாவே நிறையவே சர்ச்சைகள் பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. பவித்ரா அவங்க கிட்ட இவரா போய் பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப எல்லாருமே பயங்கரமா திட்டிட்டு இருந்தாங்க. பவித்ரா அவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லங்க. அது டாஸ்க்குக்காக பண்ணாங்க, சரி. அது திருப்பி ராணவ் அவர் பண்றது சத்தியமா செட்டே ஆகல, நல்லாவே இல்ல, இதெல்லாம் அவர் பண்ணவே கூடாது அப்படின்னு எல்லாம் பயங்கரமா திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வகையில ராணவ் அவர் இதை கண்டென்ட்டுக்காக பண்றாரு, வெளியே ட்ரெண்டாக தான் பண்றாருன்னு நல்லாவே தெரியுது, அப்பட்டுமா தெரியுது அப்படின்னு கூட திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில இந்த பொம்மை டாஸ்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா போயிட்டு இருந்துச்சுல. இந்த டாஸ்க்ல அடிதடியோட பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்த டாஸ்க்ல 2 நாளாவே பயங்கரமா ப்ரோமோ எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இதுல பொம்மையை எடுக்கிற போட்டியில அடுத்தடுத்து தர்சிகா அவங்களும் ஜாக்லின் அவங்களும் நிறைய பிரச்சனையில சிக்கினாங்க. எல்லாருக்குமே தெரியும். தெளிவாயிரு அப்படின்னு சொல்லி ஜாக்லின் அவங்க கிட்ட விஷால் அவர் சொல்ல, இதை தொடர்ந்து ராயன் அவங்கள சேர்ந்து ஜாக்லின் அவங்களை சமாதானப்படுத்தினாங்க. எல்லாருக்குமே தெரியும். இந்த டாஸ்க்ல நிறைய பேர் தாக்கு பிடிக்க முடியாம வெளியே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சியில ஜெஃப்ரி அவங்க எல்லாம் கூட விளையாடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தினம் வெளியேறிய போட்டியாளர்களும் தங்களுக்கு பிடிக்காத போட்டியாளர்களோட பொம்மையை எடுக்கிற டாஸ்கை தடுக்கிற வகையில செயல்படலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை தொடர்ந்து ஜாக்லின் அவங்க சௌந்தர்யா அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நிகழ்ச்சியில நுழைஞ்சு மற்றவர்களோட செயல்களை தடுக்கிற வகையில நடந்துக்கிட்டாங்க. இதுல ராணவ் அவங்களும் ஜெஃப்ரி அவரையும் பிடிக்காம அவங்களோட பொம்மையை பிடிச்சதுனால ராயன் அவரு சண்டைக்கு போனாரு. இதை தொடர்ந்து ஜாக்லின் அவங்களும் இதை கேள்வி கேட்க அவங்கள ஒரு சில வார்த்தைகள் சொல்லி திட்டாரு. ராணவ் அவரு இப்படி திட்டினதுனால இந்த வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்த நிறைய பேர் கொஞ்சம் கவனத்தோட பேசணும், தேவையில்லாம ராணவ் பேசுறாரு, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சௌந்தர்யா அவங்களும் கொந்தளிச்சு பேசினாங்க. இப்படி அவங்க ரொம்ப கோவப்பட்டு பேசினதுக்கு அப்புறமா அதே வார்த்தைகளை ராணவ் அவர் பயன்படுத்தினாரு. இது ப்ரோமோக்கள்ல அடுத்தடுத்து வெளியாச்சு. இதை பார்த்த ரசிகர்கள் ராணவ் அவருக்கு எதிராக கோபத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க ஜாக்லின் அவங்கள பார்த்து இப்படி எல்லாம் பேசினது பிடிக்காமையும் பிரதீப் ஆண்டனி அவருக்கு ரெட் கார்டு கொடுத்த மாதிரியே இப்ப இவருக்கும் கொடுக்க போறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் பிரச்சனைகளை ஏற்படுத்துது. தயவு செஞ்சு பொது நிகழ்ச்சியை பார்த்து விளையாடுங்க, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தாதீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி இப்ப இதுக்கு நிறைய எதிர்ப்புகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுதோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.